உங்க இன்டர்நெட் டேட்டா நீங்க ஷேர் பண்றது மூலியமா மணி மேக் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆக்சுவலி ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தோம் ரீல்ஸ். ஸோ அந்த ரீல்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்க சொல்றீங்க பட் இதை ஃபுல்ஃபில்லா லைக் ஒரு ஃபுல் வீடியோவா போட்டீங்க, அது எப்படி வித்ட்ரா பண்ணணும், இதுல எப்படி மணி மேக் பண்ண முடியும், இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்க ஒரு இன்டர்நெட் அதை நம்ம ஷேர் பண்றது மூலியமா நம்மளால மணி மேக் பண்ண முடியுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ இதை பத்தி எல்லா ப்ரூஃப் இல்லை அனலைசர்ஸ் இல்லை நான் இன்ஸ்டால் பண்ணி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் வித்ட்ரா பண்ணனா இல்லையா, இது எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோட் வேர்ட். நான் உங்க பிரவீன். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்டை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா இல்லை பிரைவசி இதெல்லாம் பாதிக்கப்படாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் இன்டர்நெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போய் ஒரு ஆப்பை பற்றியோ ஒரு வெப்சைட் பற்றியோ சொல்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சில அனலைசர்ஸோ இல்லை சில ரிசர்ச்சோ பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஜிமெயில் இல்லை கூகுள் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் டேட்டாவை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு அமேசானில் போய் ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஏதோ ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது அதை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது எப்படி வந்து நான் ஜஸ்ட் ஒரு அமேசானில் போய் பார்த்த ஒரு விஷயத்த எப்படி யூடியூபுக்கு தெரியும், அது எப்படி எனக்கு ஆடாக கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள். இதுதான் டேட்டாவோட பவர். ஸோ இது எல்லா அப்ளிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆப், அதாவது நீங்க எக்ஸஸா இருக்க, இப்போ உதாரணத்துக்கு ஜியோவில் நான் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அன்லிமிட்டட். இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஏர்டெல்லையும் இருக்கு, விஐலையும் இருக்கு, நிறைய பேர் அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த அன்லிமிட்டட் டேட்டாவை மணியா மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ அப்ளிகேஷன் பேர் அப்படின்னா அனிகெயின். இது நேற்று இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது, பல வருஷமா இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ இதை பத்தி தெரியறது கிடையாது. நான் திடீர்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலி முன்னாடி நான் பார்த்திருக்கேன், பட் எனக்கு ஸ்ட்ரைக் அவ்வளோ இதை பத்தி சொல்லணும்னு சொல்லி. ஸோ ஒரு கண்டென்ட் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். ஒரு வீடியோ வந்து வைரல் ஆக போகுது, சில வீடியோ வந்து நல்ல ஒரு பாயிண்ட் இருக்க விஷயம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த ஆப் ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன், ஒரு 3-4 டேஸ் நான் யூஸ் பண்ணுவேன். நான் அதை கன்சியூம் பண்ணி இந்த ஆப் பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பை நான் கொண்டே போவேன், ஸ்கிரிப்ட் எழுதி அது வீடியோவா மேக் பண்ணுவேன். ஸோ இந்த அனிகெயின் அப்படின்றத பத்தி நான் பார்க்கும்போது குவரா, ரெடிட், இதுமே எக்கச்சக்கமான இடத்துல போய் நான் படித்தேன். நிறைய பேர் கேட்கலாம், அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிறீங்களா, அவங்க பிரைவசி டாக்குமெண்ட் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நான் படித்தேன். அதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் எப்படி அப்படின்னா, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கிளைம் $3 இல்லை $2 போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டீட்டெயில், மெயில் டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை வேறு ஏதாவது பின் நம்பர், பாஸ்வேர்டு இல்லை கார்டு நம்பர் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் சைன் அப் பண்ணுவீங்களா, சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கனெக்ட் டு கூகுள் அப்படின்னு கொடுத்து என் ஜிமெயில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஈஸியாக ஜிமெயில் கிளிக் பண்ணும் போது எனக்கு ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி சைன் அப் பண்ணேன். ஒரு நீங்களும் அப்படி ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லும். முன்னாடி இந்த அனிகெயின்ன்றது பிளே ஸ்டோர்ல இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் இயர்ஸ் பேக் வந்து அதை பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்குனாங்க. பல ரீசன்ஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு டேட்டாவை நீங்க ஷேர் பண்ணா மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்குனாங்க. இதுல பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்கு. அதாவது பிளே ஸ்டோரை விட ஆப்பிள் ஸ்டோர்ல ரொம்ப செக்யூர்டா பாதுகாத்துட்டு இருக்க ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஆப்பிள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த ஆப் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பை லிஸ்டிங்கே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப் அனிகெயின்ன்ற இந்த ஆப் ஸ்டோர்ல இருக்கு, பிளே ஸ்டோர்ல இல்லை. ஸோ இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா தான் இருக்கு. பட் எனிவேஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கிளிக் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் இன்ஸ்டால் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி அதை சில ஆக்சஸ்லாம் கேட்கும் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் டேட்டாவை ஷேர் பண்ணுறேன், பத்தாததுக்கு என்னோட பிரைவசி இஷ்யூ வரலாம், இல்லை என் டேட்டா அவங்க திருடலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இப்படி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேனே தவிர இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். சில ஆப்போ சில வெப்சைட்டோ நம்ம கன்சியூம் பண்ணி யூசருக்கு சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டை புதுசாக பார்க்குறேன், அதில் மணி மேக் பண்ண முடியாது, இல்லை வெப்சைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் நான் கன்சியூம் பண்ணி ஓகே இது இப்படிலாம் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் சில வெப்சைட்டோ சில ஆப்போ அப்படி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று சொல்லியிருப்பேன் நடுவில். ஸோ அதில் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜாப் பொசிஷன் இருக்குது கவர்மெண்ட்டில், அந்த ஜாப் பொசிஷனுக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா
அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் அந்த கூகுள் ஃபார்மை நான் ஃபில் பண்ணி அந்த ஜாபை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் வீடியோவே பண்ண முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஜாப் என்ன காண்டாக்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஜாபே தேவையில்லை. நான் அப்ளை பண்ணி என்ன செலக்ட் பண்ணி என்ன யூஸ், அந்த ஒரு ஜாப் இன்னொருத்தவங்களுக்கு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் பண்ணுற பீப்புளுக்கு அந்த ஜாப் போச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஒரு 3 months ஆகுது 2 months ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்ம் எக்ஸ்பைரி ஆக கூட சான்ஸ் இருக்குது, அந்த ஃபார்மை தூக்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கரண்ட்டாக என்ன விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நான் பார்க்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்படிதான் அனிகேனியும் பார்த்தேன். அண்ட் அனிகேனியை நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட பிரேம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது அந்த மொபைல் இருந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மொபைல் என்னோட பிரைமரி மொபைல். அந்த மொபைலில் தான் என்னோட ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாமே இருக்குது. அந்த மொபைலில் தான் நான் அந்த அனிகேனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணிட்டும் இருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட அந்த ஆப் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ஓகே, ஏன்னா நான் 3 days யூஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் பெருசாக ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்லாம் தெரியல. ஸோ அதனால் அதை நான் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நீங்கள் டேட்டா லிமிட்லாம் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அன்லிமிட்டட்னா எவ்வளோ percentage ஆஃப் டேட்டா, அதாவது நீங்க 5 GB ஷேர் பண்றீங்களா 3 GB ஷேர் பண்றீங்களான்னு சொல்லி செட்டிங்ஸ்ல போய் செட் பண்ணிக்க முடியும். நம்ம 2 GB ன்னு கொடுத்திருந்தேன். ஸோ விச் மீன்ஸ் நீங்க 1 GB ஷேர் பண்றீங்க அப்படின்னா 1000 points which mean $1. 2 GB ஷேர் பண்றீங்க அப்படின்னா 2000 points which mean $2. ஸோ இப்படி தான் டேலி ஆகும். ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட்னா நீங்க எக்ஸஸா கூட வச்சுக்கலாம், 5 GB ஷேர் பண்ற மாதிரி 10 GB ஷேர் பண்ற மாதிரி. கமிங் டு த பாயிண்ட், என் டேட்டா வந்து லீக் ஆகுமா, என் பிரைவசி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது யூஸ் பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் சஜஷன் அதுதான். ஏன்னா எந்த ஆப்புமே கேரண்டி கிடையாது உங்க பர்சனல் டேட்டா அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது. ஆனால் இவங்க என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க ஆப் சைட்லேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் டேட்டா எல்லாமே ப்ரைவேட்டடாக இருக்கும், என்கிரிப்டடாக இருக்கும். நாங்கள் எந்த ஒரு டேட்டாவும் உங்கள் டேட்டாவை நாங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறதே கிடையாது, இன்டர்நெட் மட்டும் தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவோம், எதுவுமே நாங்கள் ஆக்சஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து எப்படி சொல்லலாம் ஒரு வாக்குறுதியோ ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு அக்ரிமெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ட்ரஸ்ட் பைலட்லேயும் அவங்களுக்கு 4.5 ரேட்டிங் இருக்குது. அது ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு ஆப் வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்குன்னா தட்ஸ் அ ஃபேர் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அதை சைடும் யோசிக்கணும். ஸோ குவெரா ரெடிட்டில் நான் படித்தேன்னு சொன்னேன்ல இந்த ஆப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஆப்பை 10 years, ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய கம்பெனி தான். நான் இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஸும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. ஏன் ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் நான் அனிகேன் ஏன் பர்சனலாக சஜஸ்ட் பண்ண அப்படின்னா இது ப்ரொமோஷனும் கிடையாது, கொலாபரேஷனும் கிடையாது, அனிகேன் கம்பெனிக்காரன் எவனே தெரியாது. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அண்ட் ரொம்ப ரெப்யூட்டடா ரொம்ப லெஜிட்டா நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருந்தாலும் அதில் ரேட்டிங்ஸும் கம்மி அண்ட் ரீசெண்டாக அந்த ஆப்ஸ் அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. ஈவன் இது 10 years 15 years இருந்துட்டு இருக்கனால பீப்புளுக்கு மேபி அது மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கும். அண்ட் நிறைய பேர் அதாவது ரெடிட்ல குவெரால நான் படிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் 10 years யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பே அவுட்ஸ் அவங்க வித்ராவும் பண்ணி எடுத்திருக்காங்க அமௌண்ட்ஸை அண்ட் ஸ்டில் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சாவோ இல்லை அவங்க டேட்டாவை தெப் பண்ணுற மாதிரியோ இல்லை ப்ரைவேசி இஷ்யூ வர்ற மாதிரியோ எதுவுமே அவங்க ஃபீல் பண்ணல. ஸோ அதுதான் அங்கே குவெராலே நான் படித்தேன். மேபி அந்த கிளிப்ஸோ அந்த டாக்குமெண்ட்டோ என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ரொம்ப சிம்பிள். இதுதான் இந்த ஆப்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில். உங்கள் ப்ரைவேசியோ டேட்டா ஆஃப் தெப்டாவோ நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பிரைமரி அதாவது உங்கள் அக்கௌண்ட்ஸோ இல்லை உங்களோட மெயில் ஐடி இல்லை பாஸ்வேர்டு இருக்கக்கூடிய என் ஃபோட்டோஸ் டேட்டாஸ் உங்களோட பர்சனல் விஷயம் எல்லாமே வச்சுட்டு இருக்க மொபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் லேப்டாப்லையோ இல்லை ஸ்பேர் மொபைல் ஒன்று இருக்கா இல்லை எதுவும் பெருசாக இல்லை வேணா அதில் வேணால் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அங்கே அதில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி ஒரு பர்சனல் சஜஷன் கூட சொல்லுவேன். பட் நான் என்னோட பிரைமரி மொபைலில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த இஷ்யூஸும் வரல. 3 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான கொஸ்டின் இப்போ தான் ஆரம்பிக்கும், நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்களா? இது எல்லாமே ஓகே, நானும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, இன்ஸ்டால் பண்ணி ரன் ஆகிட்டு தான் இருக்கு, $4 காட்டுது $3 காட்டுது. பட் எப்படி நான் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட மினிமம் லிமிட் அதாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் $20 தான் வந்ததுக்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க $4 அவுட் ஆஃப் 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த $20 மார்ஜினை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு அந்த $20 மார்ஜின் ரீச் ஆச்சு. எப்போ நீ 3 daysல $20 ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்றேன், அதுக்கு சில சீக்ரெட்ஸ் இருக்கு. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்ட்ராவல் நான் சொல்லிடுறேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். நீங்க ஆப்பை சொல்றீங்க எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்த ஆப் என்னன்னே தெரியாம
இல்லை இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு உடனே ஒரு கேட்சி பாயிண்ட்னு இருக்கும், அதாவது டேட்டா ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னா அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் ஸ்கேம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஆப் லிங்க் நான் ஷேர் பண்ணுறது கீழேயே அதை பற்றி அப்டேட்டடான ஆர்டிக்கல் இருக்குது, அதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாருக்கும் அந்த லிங்க் வந்திருக்கும். இப்போ நீங்கள் நோட் பண்ணலன்னா திருப்பி அந்த லிங்க்கை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கீழே இன்னொரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அதோட ஆர்டிக்கல் லிங்க் தான். அதுலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த பர்சன் வந்து அந்த பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. அது வித்ட்ரா ப்ரூஃபு, அதை நம்பலாமா வேணாமா, இத்தனை வருஷமா அந்த கம்பெனி இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட பிரைவேசி பாலிசி என்ன, இதுமாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த ஆர்டிக்கல் படிச்சா மட்டுமே உங்களுக்கு போதும். டீட்டெயிலாகவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நான் சொல்ற வீடியோ கூட நீங்க பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம நமக்காக இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் தேவை. ஸோ அதனால தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி வித்ட்ரா பண்றது, இன்னைக்கு மார்னிங் தான் நான் $20 ரீச் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் $23 கிட்ட இருந்துச்சு. நான் வந்து அதுலேயே வந்துச்சு ரைசர் ரெக்வஸ்ட் டு வித்ட்ரா அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடிக்கு நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் ஆயிடுச்சு. இந்த ரெக்வஸ்ட் ரைஸ் ஆனதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அது சம்திங் ஒரு ஆப் நினைக்கிறேன், ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன். இது 2 மெத்தட்ஸ் இருக்கு நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு. ஒன்னு அனிகெயின் வேலட் மூலியமாவே நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதாவது உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்படின்னா ஜெம் டாஸ்க்னு ஒன்று இருக்கு, இது சைட்ல நீங்க மேலேயே பார்க்க முடியும். பட் நான் ஜெம் டாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் அது என்னன்னு சொல்லி. ஏன்னா 0% ஃபீன் போட்டிருந்தாங்க நீங்க வித்ட்ரா பண்ணும் போது. ஏன்னா பேபால்ல நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா டாக்ஸ்லாம் பிடிப்பாங்க, அதாவது 5%, ஐ மீன் 10% நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ $20 கம்மிங் அரௌண்ட் ஒரு 1300 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரியல, கீழே போடுறேன். அந்த ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஒரு 200 கிட்ட அவங்க டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வரும் பேபாலில். அது டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே வந்துடும். பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பேபால் அக்கௌண்ட்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு எப்படி சொல்ல, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்து நம்ம டொமஸ்டிக்ல எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். விசா கார்டு இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் கூட பண்ணலாம். பட் பேபால் அப்படின்றது இன்டர்நேஷனல், அதாவது இந்தியாவை தாண்டி வேற எங்கேயாவது வந்து பர்சன் வந்து நம்மளுக்கு மணி அனுப்புறாங்க அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் மூலியமா அனுப்புவாங்க. ஐ மீன் ஸ்கிரில் இருக்கு, இனிமேல் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கு. பட் காலகாலமா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்னா அது பேபால் தான். பேபால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரியாதவங்க பேபால் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பேபால் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை பேபால வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் பேசினேன் அப்படின்னா இது இனிமேல் லென்த்தா போகும். ஸோ நீங்க யூடியூப்ல போய் ஹவு டு ஓப்பன் பேபால் அக்கௌண்ட் இன் தமிழ்னு போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி ஏதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்க மெயில் ஐடி வச்சு கனெக்ட் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட் ஒன்று என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே பேபால்ல இருந்து உங்களுக்கு மணி வரும்போது ஒரு 2 days இல்லை 1 டேக்குள்ளேயே அந்த மணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே போயிடும். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த அனிகெயின்ல 2 விஷயம் இருக்கு, அதாவது டூ வேஸ் வழியா நீங்க வந்து மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து அனிகெயின் வேலட், அதாவது பேபால் வழியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து ஜெம் டாஸ்க். ஸோ ஜெம் டாஸ்க் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டு பி ஃப்ராங்க் சொல்லணும், எனக்கு அது என்ன அப்ளிகேஷனே தெரியாது. ஸோ இது 0% ஃபீன் போட்டிருக்கனால நான் பிளே ஸ்டோர்ல போய் ஜெம் டாஸ்க் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். பட் அது உள்ள நான் போனதுக்கப்புறம் யூ ஆர் நியூ டு கிரிப்டோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் நினைச்சேன் அது கிரிப்டோ சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அதை லாகினே பண்ணல, வெளியே வந்துட்டேன். ஓகே, ஒரு 100% பிடிக்கிறாங்க, ஒரு ஐ மீன் ஒரு 10% பிடிக்கிறாங்க, ஒரு $100 போகுது, $200 போகுது அப்படின்னா ஓகே, நம்ம அதை போய் நம்ம கிரிப்டோல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கிரிப்டோலேருந்து திருப்பி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ வந்து நம்ம அன்னிகன் வேலட் மூலியமாவே வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேபால 10% பிடிப்பாங்க. எனிவேஸ் ஓகே, ஒரு $100 $150 போகுதுன்னா ஓகே பரவாயில்ல, நமக்கு ஒரு அதுலேருந்து $900 $800 வந்தால் கூட ஓவர், அது போதும் அப்படின்னு சொல்லி அது மூலியமாவே நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு 48 ஹவர்ஸ்ல லிங்க் வரும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த மெயில் நான் அப்படியே இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த மெயில் வந்துச்சு. நீங்கள் பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன், ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மெயிலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பேபால் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவென்ச்சுவலி லைக் ஒரு 2 days இல்லை 1 டேலேயே அந்த ஒரு அமௌண்ட் $20 $23 அரௌண்ட் அது உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வித் டேக்ஸோட எல்லாமே ரிடக்ஷன் ஆகி உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். தென் அது ஆட்டோமேட்டிக்காவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். ஸோ இதான் ப்ராசஸ், இதான் வித்ட்ராவல் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் முக்கியமான விஷயம் 3 days தான் ஆகுது. எப்படி நீங்க $20 வந்தீங்க? நான் எப்போ ஐ மீன் 2 days ஆச்சு நான் இன்ஸ்டால் பண்ணி, சண்டேவே இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வரைக்கும் $5 இருக்கு, $4 இருக்கு, $3 தான் ப்ரோ இருக்கு அப்படின்னீங்கன்னா இதுல சில பல விஷயங்கள் இருக்கு. இதுல மணி ஏர்ன் பண்ண முடியும் கேட்டா அப்படின்னா எஸ், ஏர்ன் பண்ண முடியும். பட் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் மெனக்கிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெஃபரல்ஸ்.
உதாரணத்துக்கு நான் முன்னாடிலாம் ஒரு ஆப்பை சொல்கிறேன், வெப்சைட் சொல்கிறேன் அப்படின்னா என் ரெஃபரல் லிங்க்கை நான் ஷேர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரெஃபரல் லிங்க் ஷேர் பண்ணுறதுனால அது ப்ரொமோஷன் நினச்சிக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய வீடியோவில் எந்த ஒரு ஆப்பும் மேக்ஸிமம் 99% ப்ரொமோஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த 2 அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் இது வரைக்குமே நான் ஓவராலாக ஒரு 8லேருந்து 7 ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அதுவும் ரீசெண்டாக ஒரே ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 99% வந்து நான் ப்ரொமோஷன்ஸோ இல்லை கொலாபரேஷனோ பண்ணுறது கிடையாது. எல்லாமே நான் பார்க்குறது, நான் யூட்டிலைஸ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு ஆப் சொல்கிறேன், வெப்சைட் சொல்கிறேன் அப்படின்னா அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். பட் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஆக்சுவலி மக்கள் வந்து எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த கியூரியாசிட்டிக்காகவே நான் ரெஃபரல் லிங்க் ஷேர் பண்ணி, இன்ஃபேக்ட் அதில் சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது மூலியமாக நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்கப்பா, இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் தெரியுமா, இவ்வளோ ரெஃபரல் இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல இதில் 11 மில்லியன் வியூஸ் போச்சு. ஆல்மோஸ்ட் அதுக்கு 6 lakhs லைக்ஸ்லேருந்து 5 lakhs லைக்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் அது எனக்கு கிடைச்ச ரெஃபரல்ஸ் வந்து 12,000 சம்திங், எனக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது 12,000. ஸோ 12,000 கிட்ட இருந்துச்சு. ஆனால் 12,000 உங்களுக்கு ஹியூஜ் நம்பராக தெரியும். எனக்குமே அது ஹியூஜ் நம்பர் தான். நான் அவ்வளோ ரெஃபரல்ஸ் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த நார்மல் லிங்க் கிளிக் பண்ணாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போக போகுது, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் போக போகுது. நான் ரெஃபரல் லிங்க் கொடுத்தாலும் அதே சேம் வெப்சைட் தான் போக போகுது, சேம் அப்ளிகேஷனுக்கு தான் போக போகுது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை பார்த்துட்டு விட்டுற போகிறீங்க. எனிவேஸ், ஏன் ரெஃபரல் லிங்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரெஃபரல் லிங்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்காக எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் எல்லா வெப்சைட்லையும் ரெஃபரல்ஸ் இருக்கும் அப்படின்றது இல்லை. ஒரு சில வெப்சைட்ல மட்டும்தான் ரெஃபரல்ஸ் இருக்கும். நம்ம சொல்ற எல்லா அப்ளிகேஷன்லையும் எல்லா வெப்சைட்லையும் ரெஃபரல்ஸ் இருக்குன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஷட்டர்ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ஷட்டர்ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ன்ற வெப்சைட்ல கிட்டத்தட்ட 12,000 ரெஃபரல்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு ஆல்மோஸ்ட். பட் இந்த 2 monthsல எனக்கு அந்த ரெஃபரல்ஸ் மூலமா கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, அவங்க நான் டேட்டாவே காட்டுறேன் வித் ஃபுல் ப்ரூஃபோட. உங்க ஸ்க்ரீன்லேயே நீங்க பார்க்கலாம், $2 கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 12,000 ரெஃபரலுக்கு எனக்கு $2 தான் கிடைச்சிச்சு. ஸோ என்னோட மோட்டிவ் வந்து, என்னோட இன்டென்ஷன் வந்து ரெஃபரல்ஸ் மூலிமா மணி மேக் பண்ணுன்றது கிடையாது. வெரி சிம்பிள். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் அப்போவே எனக்கு 12,000க்கு $2 வருது அப்படின்னா நான் செகண்ட் டைம் அதை நான் திருப்பி பண்ண மாட்டேன். ரெஃபரல்னால என்ன கிடைக்க போது நான் விட்டுருவேன். ஸ்டில் நான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கியூரியாசிட்டி, மக்கள் எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த அன்னைக்கையிலையும் ஆல்மோஸ்ட் எனக்கு அவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணாமல் கூட இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது, அந்த கவுண்ட் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணாங்க எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணவங்க 8,000 பீப்புள்ஸ் கிட்ட பண்ணாங்க. ஸோ இந்த ரெஃபரல்ஸ் மூலியமாக தான் எனக்கு வேகமாக பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து 3 daysலேயே நான் அந்த $20 வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரெஃபரல்ஸ் தேவை. அதுக்காக 6,000 5,000 எடுக்க முடியுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாராலையும் இது பண்ணிட முடியாது. அஃப்கோர்ஸ் அது நிறைய பேர் ரீச் பண்ண முடிஞ்சாதான் அவ்வளோ ரெஃபரல்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். அப்போ இந்த அணிகெயின்ல எப்படி ரெஃபரல் மூலியமா நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்னா, நீங்க 15 பீப்புள்ஸ் 10 பீப்புள்ஸ் ஈவன் 8 பீப்புள்ஸ்க்கு உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன்ல 1000 பாயிண்ட்ஸ், ஐ மீன் 1 GB 1000 பாயிண்ட்ஸ் சொல்றேன்ல. 1000 பாயிண்ட்ஸ் மீன்ஸ் $1. ஸோ அப்போ அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ண எவ்வளோ காலத்துக்கு அதை யூஸ் பண்றாங்களோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு சர்டைன், ரொம்பலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ்லேருந்து 30 பாயிண்ட்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இருந்தே கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பேருக்கு அதை ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த டார்கெட்னு சொல்றல $20 சொல்றேன்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் டஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அன்ஸ்டாப்பபிள், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு $20 நீங்கள் வித்ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது ஒரு விஷயம், இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் இன்னொரு விஷயம், சீக்ரெட் என்ன அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோட மொபைலில் மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி நெட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்டர்நெட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட லேப்டாப் இருக்கு, இல்லை 2-3 மொபைல் இருக்கு அப்படின்னா, நான் என்கிட்ட அதில் பெருசாக பர்சனல் டீடைல்ஸோ இல்லை பர்சனல் ஃபைல்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா, நான் அதுலேயும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இப்போ மல்டிபிள் டிவைஸில் வந்து உதாரணத்துக்கு ஒருத்தரே 4-5 டிவைஸ்ல இருந்து டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேகமாக பாயிண்ட்ஸ் ஏறும். இன்னும் ரொம்ப சீக்கிரமாக 1 வீக்குள்ளேயே அவங்க $20 ரீச் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஆல்மோஸ்ட் 1,000 rupees அவங்களே, நான் மினிமம் சொல்கிறேன், ஸோ 1,000 rupees அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. என்னோட பர்சனல் கருத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டர் சொல்கிறாங்க, ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ்
நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிறாருன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை கொலாபரேஷனாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயமாவே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எதுக்கு நம்ம பண்ணணுமா வேணாமா, நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு தேவை, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம கிட்ட எதுவும் பெருசா இல்லை, சீக்கிரட்லாம் எதுவும் பெருசா இல்லை, இன்ஸ்டால் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தோணா மட்டும் உங்க ஓன் ரிஸ்க் கூட அதை ட்ரை பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நெவர் ட்ரை எனி திங். ஸோ அதை நான் சொல்ற வேற விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்க போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கமெண்ட்ல வந்து சென்ட் ஆயிருக்காது, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு, ஸ்டில் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளைஸ் வந்து சென்ட் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்க லிங்க் வந்து அங்கே வந்து சேரும். பட் இன்ஃபேக்ட் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கனால ஒன்று தான் அது சென்ட் ஆகும், ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்கனால. ஸோ ஒன்று சென்ட் ஆகும்போது அஃப்கோர்ஸ் டிலேஸ் இருக்கும். நீங்கள் நேற்று நைட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி இன்னைக்கு காலையில் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிருக்கும், இல்லை இன்னைக்கு மதியம் லிங்க் கிடைக்கும், நாளை சாயங்காலம் கூட கிடைக்கும். ஸோ நோ வரிஸ், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா தேவையில்லை. ஒரு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லை டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நெவர் ட்ரை திஸ். அதான் என்னோட பர்சனல் சஜஷன். ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க, இது நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ப்ரைவசியும் முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதாவது அனதர் மொபைல் நீங்கள் பெருசாக எந்த ஒரு அப்ளிகேஷனில் வச்சிருக்க மாட்டீங்க, எந்த ஒரு பாஸ்வேர்டும் அதில் வச்சிருக்க மாட்டீங்க, எந்த ஒரு வீடியோஸ் எதுவுமே வச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை உங்கள் இன்னொரு மொபைலாக இருக்கட்டும், அதில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரியும். ஸோ இந்த வித்ட்ராவல் நான் பண்ணேன், எனக்கு மெயிலும் வந்துச்சு. ஸோ அந்த மெயிலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இப்போ என் பேபால் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்து அந்த அமௌண்ட் வருதா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஐடி. ஸோ கீழே போட்டிருப்பேன், அந்த ஐடியில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஐடியில் வந்து ஸ்டோரியில் நான் மென்ஷன் பண்ணுறேன் வித்ட்ராவல் ப்ரூஃப். அண்ட் ஆல்சோ என்னால் வீடியோ போட சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் வீடியோலையுமே சொல்கிறேன். இது ஒரு பெரிய வீடியோவாக இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வித் ப்ரூஃப் என்னென்ன பண்ணணும், எப்படி வித்ட்ராவல் இருக்கும், அண்ட் ரெடிட்டில், குவெரா லைனில், இன்டர்நெட்டில் மக்கள் என்ன விஷயங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க, இதோட ப்ரைவசி பாலிசி என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இது எல்லாத்தை பற்றியும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் என்னால் நிறைய விஷயம் சொல்ல முடியும், நிறைய விஷயம் பேச முடியும். பட் ஹோப்ஃபுல்லி ரொம்ப ட்ராக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் இது அணிகைன்னா என்ன, அண்ட் அணிகைன்ல டேட்டா ஷேர் பண்ண மூலியமா என்ன நடக்கும், அண்ட் அவங்களோட பிரைவசி பாலிசி என்ன, உங்க டேட்டா என்கிரிப்டடா இருக்குமா, அண்ட் அதோட வித்ட்ராவல் எப்படி இருக்கும், அண்ட் கம்பேர் வித் அதர் என்னோட ரெஃபரல் லிங்க் ஷேர் பண்றேன் அப்படின்னா அந்த ரெஃபரல் லிங்க் எதுக்காக ஷேர் பண்றேன், இது எல்லாமே ஓவரால் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்கு பேச போறோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல அண்ட் அப்கமிங் நிறைய ஐடியாஸும் வந்துட்டு இருக்கு. நிறைய அப்ளிகேஷன் பத்தி, நிறைய வெப்சைட்டை பத்தி சொல்லிட்டே இருக்க போறேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.